அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புரட்சிகரமான நாள். அரக்க சக்திகளை அசைத்து பார்க்கும் நாள். பஞ்சமா பாதகங்களை சிறிதும் அச்சமின்றி செய்து முடிக்கும் அயோக்கியர்களை ஒரு விரல் புரட்சி மூலம் வீட்டுக்கு அனுப்பி முகவரி அற்று போகச் செய்யும் அந்த விழா இன்றைக்கு. காலையிலே சென்று என்னுடைய கடமையை ஆற்றிவிட்டேன். ஓட்டு போட்டு விட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டேன்? யாருக்கு ஓட்டு போட்டால் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் அதிகமாகுமோ, யாருக்கு ஓட்டு போட்டால் இந்து மதத்தை இழிவுபடுத்த மாட்டார்களோ, யாருக்கு ஓட்டு போட்டால் தேச துரோகத்தில் ஈடுபட மாட்டார்களோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு ஓட்டு போட்டிருக்கிறேன். தங்கமான மனிதர், தங்கமான வேட்பாளர். அடுத்ததாக, அவர் ஏழை எளிய மக்களின் பாதுகாவலர். நல்லா எல்லோருக்கும் தெரியும். எங்கு ஏழைகள் பாதிக்கப்பட்டாலும் அங்கே உடனடியாக ஓடி செல்வார் என்னுடைய சகோதரர், தங்கமான வேட்பாளர். அங்கே சென்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு தான் வருவார். நிறைய குளங்களை தூர்வாரி இருக்கிறார் என்னுடைய சகோதரர், தங்கமான வேட்பாளர். பூம்பும் மாட்டுக்காரர் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றியவர் என்னுடைய சகோதரர், தங்கமான வேட்பாளர். அவருக்குத்தான் என்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு வந்திருக்கின்றேன். நாகப்பட்டினத்திலே ஒரு உதாரணத்திற்கு, ஒரு அம்மா, மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அம்மா, மனநிலை பாதிக்கப்பட்டு தெருவிலே திரிந்தார்கள், சுற்றிட்டு இருந்தார்கள். அனைவருக்கும் தெரியும். அவர்களை காணும் போதெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று என்னுடைய தங்கமான வேட்பாளருக்கு மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதன் விளைவாக அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்த அந்த பெண்ணுக்கு வீட்டு மனை பட்டா கொடுத்து, வீடு கட்டுவதற்கும் ஏற்பாடு கொடுத்து, அந்த பெண்ணின் வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றியவர் என்னுடைய வேட்பாளர், தங்கமான வேட்பாளர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்குத்தான் இன்றைக்கு ஓட்டு போட்டுள்ளேன். மன நிறைவுடன் இருக்கிறேன். அவர் மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கையிலே வெற்றி பெறுவார். 4ஆம் தேதி அந்த விழாவை கொண்டாடுவோம். அனைவரும் அன்று தீபாவளியாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.